பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆசீர்வாதம் மன்னா மூலமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளுடைய வார்த்தைகளை நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையை நிச்சயமாக அவர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை, உங்களுடைய தேவைகளை, உங்கள் காரியங்கள், நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் தமது வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்காக பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை பார்த்து அதிலே நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் உடன்படிக்கை. கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, பலுக பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையிலே அவர் திடன் கொடுத்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆபிரகாமை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பெயர் சபா என்ற இடத்திலே ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யாக்கோபோடு பெத்தேல் என்ற அந்த ஒரு பெயர் வைக்கிற அந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அதன் செய்த பிறகு பாருங்கள், கண்ணோக்கமாயிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். விசுவாசத்திலே பலிபீடம் கட்டி ஆராதித்தான். ஈசாக்கு மேல் கண்ணோக்கமாயிருந்தார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு கீழ்ப்பிடிந்து தேவனுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோப்பின் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். அவன் 20 வருஷத்தினுடைய லாபானின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் வெளியே வரும்படி கர்த்தரோடு கூட அவன் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில போராடி ஜெபித்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் வியாபாரம், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய அனைத்து காரியங்கள், ஊழியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னைக்கு நீங்க செய்கிற உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், வாழ்க்கை, நீங்கள் ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் முதலாவது தேவன் நம்மில் கண்ணோக்கமாயிருந்து நம்மை பலுக பெருக வேண்டுமானால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு கூட நாம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். இப்பொழுது ஜெபிக்கலாமா? நிச்சயமாய் கண்ணோக்குகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பலுகி பெருக பண்ணுவார். அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை சிலுவையிலே ரட்சிப்பு, இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குதல், நம்மை விடுவித்தல். இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவரே, எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறவரே, நீர் தாமே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய புதிய உடன்படிக்கை ஆகிய உம்முடைய திரு இரத்தத்தை எங்கள் மேல் அனுப்பி இப்பொழுது ஜெபிக்கிற எல்லாரையும் பரிசுத்தமாக்கும்படி, எங்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு என்று கர்த்தர் தாமே கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆபிரகாமோடு நீர் செய்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்து பலிபீடம் கட்டி ஆராதித்தது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஈசாக்கு பஞ்ச நாட்களிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போல நாங்களும் இந்த இக்கட்டு, நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பஞ்சமான பலவிதமான சூழ்நிலைகளிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோப்பு ஒன்றுமில்லாத சூழ்நிலை மத்தியிலே கர்த்தாவே உம்மோடு கூட 20 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படி
பழிவாங்க வந்த சகோதரத்திலிருந்து விடுவிக்கும்படி போராடி ஜெபித்து தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் நீர் எங்களை பலுகவும் பெருகவும் பண்ண போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். நீர் செய்திருக்கிற எங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையில நாங்கள் உண்மையாயிருக்க நாங்கள் உம்மோடு கூட இன்றைக்கு உடன்படிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கமாயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார்.